Welcome to this program. Today we are going to discuss about some important question in stereochemistry. Question number 1. In the most stable conformation of trans 1,4-butyl 3-methyl cyclohexane, the substituent at C1 and C3 respectively. இங்க உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்ல பாருங்க trans காம்பவுண்ட்ல வந்து ஒன்னு பல்கி குரூப்பா இருக்கு இன்னொன்னு வந்து ஸ்மாலர் குரூப்பா இருக்கு நமக்கு தெரியும் பல்கி குரூப் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கணும் ஸ்மாலர் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இருந்ததுன்னா that form is more stable in the case of different substituent the bulky group in a equatorial position and smaller group in a axial position our option C is correct equatorial and axial. Now we are going to discuss the second question, the absolute configuration of the following compound. Here there are two chiral centers are present. This is asymmetric carbon atom 1, this is asymmetric carbon 2, and this is an example for bridgehead compound. This is bridgehead compound. The bridgehead compound ku RSN configuration எடுக்கும்போது இதுதான் bridgehead. The bridgehead எங்க எடுக்கணும்னா டாப்ல எடுக்கணும். The bridge group is always taken above the plane. இப்போ இங்க என்ன இருக்கு ஐசோப்ரோபைல் குரூப்ல இருக்கு இந்த ஐசோப்ரோபைல் குரூப்ல இங்க எடுத்துக்கோ இது கார்பன் 1 bridgehead கார்பன் வந்து ஐசோப்ரோபைல் குரூப் நீங்க ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டீங்கன்னா கார்பனைல் குரூப் இருக்கு இதுதான் கார்பனைல் குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டோம்னா CH2 குரூப் இருக்கு இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அத நமக்கு போட்டுக்கோம் CHO CH3 CH2H இப்போ நம்பரிங் வந்து கார்பனைல் குரூப்புக்கு 1 ஐசோப்ரோபைல் குரூப்புக்கு 2 CH2 குரூப்புக்கு 3 ஹைட்ரஜனுக்கு 4 4 விட்டுருங்க இப்போ ரொட்டேஷன் பாருங்க 1 2 3 அப்ப C1 வந்து S C4 எடுத்துட்டோம்னா இந்த டாப்ல இருக்கக்கூடியது bridge group வந்து ஐசோப்ரோபைல் குரூப் அத போட்டோம் தென் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு CH2CO இருக்கு அத இங்க போட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எங்க இருக்கு இங்க CH2 இருக்கு அதனால CH2 கீழ என்ன இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப CH2CO க்கு நம்பர் 1 ஐசோப்ரோபைல் குரூப்புக்கு நம்பர் 2 then CH2 க்கு வந்து 3 ஹைட்ரஜனுக்கு வந்து 4 விட்டுருங்க சீக்வென்ஸ் பாருங்க 1 2 3 ஆன்டி கிளாக்வைஸ் therefore C4 is S அப்ப C1 S C4 S the correct answer is D. Question number 3, the IUPAC name of the following compound. இப்போ இதுல கீழ பாருங்க the numbering கொடுத்திருக்கேன் the first carbon is 1 the OH carbon வந்து 2 then 3 4 3க்கு 4 கடையில டபுள் பாண்ட் இருக்கு 5 6 7 இதுதான் 7 னா கெப்டைன் இதுல சப்ஸ்டிட்யூட் இருக்கு இதுல இரண்டாவது கார்பன் வந்து அசிமெட்ரிக் கார்பன் இந்த அசிமெட்ரிக் கார்பன் C2 எடுத்துட்டீங்கன்னா மேல வந்து OH இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு குரூப் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து CH இருக்கு கொஞ்சம் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும் அதாவது இது மேல உள்ள பிளேன் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து இது வந்து CH இங்க வந்துட்டீங்கன்னா CH3 இருக்கு அத போட்டுக்கோ இதுக்கு கீழ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப this carbon is asymmetric carbon atom இதுல OH க்கு 1 then CH3 க்கு 2 CH க்கு 3 ஹைட்ரஜனுக்கு 4 விட்டுருங்க ரொட்டேஷன் பாருங்க 1 2 3 1 2 3 that is it is S இந்த R இருக்கு அது தப்பு 1 2 3 S அதே மாதிரி இங்க டபுள் பாண்ட் மூணாவது கார்பன் ஆட்டத்துக்கும் நாலாவது கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு இந்த மூணாவது கார்பன் ஆட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மேலே என்ன இருக்குன்னா இந்த COH இந்த குரூப் இருக்கு கீழே என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கு அத இங்க போட்டுக்கோம் அதுக்கு அடுத்து நாலாவது கார்பன்ல கீழே எடுத்துட்டோம்னா CH2 குரூப் இருக்கு மேலே எடுத்துட்டோம்னா H இருக்கு அத இங்க போட்டுக்கோம் இப்போ இந்த கார்பனை பொறுத்தவரையில CHOH க்கு 1 இந்த ஹைட்ரஜனுக்கு 2 இங்க CH2 க்கு 1 ஹைட்ரஜனுக்கு 2 அப்போ 1 1 ஆப்போசிட் சைடுல இருக்கு
அதனால் this is we call as 3E. அப்போ the correct configuration is 2s 3e. ஏழாவது பொசிஷனில் ஃபீனைல் குரூப் இருக்குது, 7 ஃபீனைல், 7 கார்பன் இருக்குது கெப்டா. மூணாவது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 3e. ரெண்டாவது பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது 2r. The correct answer is D, 2s 3e 7 phenyl keptane 3e 2r. That is the correct answer. Question number 4. The IUPAC name of the following compound is given below. இப்போ இதில் ரெண்டு இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இது வந்து முதல் கார்பன், இங்கே கவனிங்க, இது முதல் கார்பன், இது ரெண்டாவது கார்பன், இது மூணாவது கார்பன், இது நாலாவது கார்பன், இது அஞ்சாவது கார்பன், இது ஆறாவது கார்பன். அப்போ 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்சேன், 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டையீன், அண்டு 1வது பொசிஷன்லேயும் 6வது பொசிஷன்லேயும் ஆல்கஹால் இருக்கிறதுனால 1,3 டயால். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2 வந்து என்ன, தென் 4 வந்து என்ன. இப்போ இந்த 2வது கார்பனாட்டையும் 3வது கார்பனாட்டையும் எடுத்துக்கங்க. இப்போ இங்கே எடுத்துக்கோ 2வது கார்பனில். 2வது கார்பனத்தில் மேலே என்ன இருக்குன்னா ஹெச் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இப்படி இதில் ஒரு ஹெச் இருக்குது, கீழே என்ன இருக்குது CH2OH இருக்குது, அது நம்ம போட்டுருக்கோம் CH2. அதே மாதிரி 3வது கார்பன் எடுத்துட்டிங்கன்னா 3வது கார்பன் இதுதான், கீழே வந்து Cl இருக்குது, மேலே வந்து CH2 இருக்குது, இது CH, தட் இஸ் CH, இதை தான் இங்கே போட்டுருக்கோம். அப்போ இங்கே இந்த ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து CH2க்கு, இந்த ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து Clக்கு. அப்போ 1 சேம் சைடில் இருக்குது. அப்போ 1 சேம் சைடில் இருந்ததுன்னா Z, இது வந்து 2Z, ஒரு சின்ன மிஸ்டேக், 2Z. 4வது கார்பன் எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன இருக்குது CHCl இருக்குது, கீழே வந்து CHCl இருக்குது, மேலே வந்து என்ன இருக்குது H இருக்குது. that will be equal to 4th carbon. You consider that is 5th carbon. 5th கார்பனில் இங்கே வந்து H இருக்குது, கீழே வந்து H இருக்குது, மேலே வந்து CH2OH இருக்குது. therefore இந்த 1 ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து 4E. இப்போ the compound is, the correct answer is B, 2Z 4E 3 chloro hexane 2,4 diene 1,6 diol. But B is the correct answer. Question number 4. Consider the following statement about cis and trans decline. Cis isomer is more stable than trans isomer. Wrong. 2. Trans isomer is more stable than cis isomer. Correct. That's correct. Trans isomer undergoes ring flip போகாது, ring ஆகாது, அது தப்பு. The cis isomer undergoes ring flip. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அப்போ the correct answer is A, 2,4. Then an optically active organic compound has a specific rotation of 40 degree and the optical purity of the sample exhibit rotation, specific rotation is 32 degree. The optical purity க்கு இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம். optical purity க்கு வந்து specific rotation of the sample divided by the specific rotation of the pure NADMS. The pure organic compound க்கு specific rotation வந்து 40, given sample க்கு 32. அப்போ 32 divided by 100 into 32 divided by 40 into 100, that will be equal to 40. Pure given sample க்கு 32, pure compound க்கு வந்து 40, 32 divided by 40 into 100, that will be equal to 80%. The optical purity will be equal to 80%. The correct answer is D. Which of the following is optically inactive? Here compound A and let us consider the compound C and compound D. இப்போ இதுக்கு mirror image பார்த்தீங்கன்னா the mirror image are not superimposable. But if you consider compound B, இங்கே ரெண்டு சைட்லையும் இந்த ரெண்டு கார்பன் ஆட்டத்துலையும் சேம் நம்பர் ஆஃப் சேம் கார்பன் ஆட்டத்தில் சேம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. இங்கே CH3H இருக்குது, இங்கேயும் CH3 சப்ஸ்டியூட் இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் and its mirror image are superimposable. Therefore compound B is optically inactive. This is the correct answer. The correct answer is B. Which of the following compound has 1E3Z configuration? இப்போ இந்த 1வது கார்பன் எடுத்துட்டோம்னா கீழே H இருக்குது, மேலே OH இருக்குது. அப்போ OHக்கு வந்து 1 கொடுக்கணும். 2வது கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா மேலே H இருக்குது,
கீழே சி, இந்த சி இருக்குது, அப்போ இங்கே 1 கொடுக்கணும். அப்போ 1 1 ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால 1E. ரெண்டாவது கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹெச் இருக்குது, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல கார்பனோடு அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து சிஎல் இருக்குது. இங்கே கார்பன், இங்கே வந்து சிஎல், அப்போ சிஎலுக்கு வந்து 1. இங்கே ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா ஹெச்சும் CH3 இருக்குது, அப்போ CH3க்கு 1, ஹெச்சுக்கு 2, அப்போ 1 1 சேம் சைடில் இருக்குது, அதனால் 3Z. The correct configuration for the compound is 1E 3Z. அப்போ option A is correct. The correct answer is A. 9. Label the following as erythro and trio. இதுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The two OH groups are on same side அப்படி இருந்ததுன்னா எரித்ரோ. The two OH groups are in opposite side, அது வந்து trio. The option 1 is correct. எரித்ரோ trio. ரெண்டு OH குரூப்பும் இங்கே ஒரே சைடில் இருக்குது, அதனால் இது எரித்ரோ. இந்த ரெண்டு OH குரூப்பும் ஆப்போசிட் சைடில் இருக்குது, அது வந்து trio. ஆப்ஷன் A is correct. 10. RSN nomenclature of the following compound. இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 2R 3R. இதை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்லி காம்பவுண்ட் அப்படியே எடுத்துங்க. எனக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம்னா 180 டிகிரிக்கு பேக்கில் உள்ள கார்பனை 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும். இதுதான் பேக் கார்பன். இதை 180 டிகிரிக்கு பண்ணால் COH பக்கத்தில் வந்துடும், இந்த ஹெச் வந்து OH பக்கத்தில் வந்துடும், இந்த OH வந்து இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் வந்துடும். ரைட்டா? இது ஃப்ரண்ட் கார்பன், இது வந்து பேக் கார்பன். இந்த ஃப்ரண்ட் கார்பனை பாட்டத்தில் எடுக்கணும். ஃப்ரண்ட் கார்பனில் இந்த OH கீழே எடுத்துக்கிடுங்க, ஹெச்சை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிடுங்க, OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கோங்க. ஹெச் ரைட் ஹேண்ட் சைடு, OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. பேக் கார்பனை COH வந்து மேலே இருக்குது, அதை எடுத்துட்டோம். இங்கே ரைட்டில் வந்து OH இருக்குது, இங்கே OH போட்டோம். இங்கே வந்து ஹெச் இருக்குது, ஹெச் போட்டோம். இப்போ செகண்ட் கார்பன் எடுத்துட்டோம்னா இதுதான் செகண்ட் கார்பன். ஹெச் ஆன் ரைட் ஹேண்ட் சைடு, OH ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, COH வந்து கீழே இருக்குது, CHOH வந்து மேலே இருக்குது. முதல்ல OHக்கு 1 கொடுக்கணும், COHக்கு 2 கொடுக்கணும், CHOHக்கு 3 கொடுக்கணும், ஹைட்ரஜனுக்கு 4. தென் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 4ஐயும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது 2 இங்கே வந்துடும், 4 கீழே வந்துடும், அதான் போட்டுப்போம். 2 4. 1ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 1 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். இப்போ 4 விட்டுருங்க, 1 2 3, 1 2 3 வந்து R. அப்போ ரெண்டாவது அசிமெட்ரிக் கார்பன் வந்து 2R. இதே மாதிரி மூணாவது கார்பன் எடுத்துங்க. OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஹெச் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, COOH வந்து டாப்பில் இருக்குது, இங்கே கீழே வந்து என்ன இருக்குது CHOH. அப்போ OHக்கு 1, COHக்கு 2, CHOHக்கு 3, ஹைட்ரஜனுக்கு 4. இப்போ 4ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 3 மேலே போயிடும், லெஃப்ட்டுக்கு போயிடும், 4 வந்து பாட்டத்துக்கு வந்துடும். 3 4. இந்த 1ஐயும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 1 டாப்புக்கு போயிடும், 2 வந்து இங்கே வந்துடும், 4 விட்டுருங்க, 1 2 3, தட் இஸ் 3R. அப்போ the correct configuration is 2R 3R. Question number 11. The following reaction is an example of. இந்த reaction வந்து very famous reaction. இதுக்கு ஆன்சர் வந்து D தான், ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். இங்கே the reduction of this acetylene will give alkene, 100% alkene கொடுக்குது. It is a specific example for stereo selective reaction. 100% கொடுக்கறதுனால இதுக்கு 2 ப்ராடக்ட் கிடையாது, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், அதனால நம்ம இதை ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன் சொல்கிறோம். அடுத்து 12th, the possible stereo isomer for 2,4 pentane diol. இப்போ இந்த பென்டைன் டயால் எடுத்துட்டோம்னா 2 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. இது ஒரு அசிமெட்ரிக் ஆட்டம், இது ஒரு அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். 2 அசிமெட்ரிக் கார்பன் இருந்ததுன்னா the number of isomer is 2^2, that will be equal to 4. 4 ஐசோமர் இருக்கணும். பட் இந்த CH2ல ஒரு பிளேனை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இதுக்கு இது மிரர் இமேஜ். அப்போ டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஒரு ஐசோமர் வந்து குறைய வரும். 2n - 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ 2^2 - 1, அப்போ 3 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 3. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு வந்து 3 ஐசோமர்ஸ் தான் பாசிபிள். திஸ் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் த பிளேன். Question number 30. When the ends of alkene are the same, the number of geometrical isomer given as when n is even. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து A தான்.
the number of isomer n will be equal to 2n minus 1 plus 2 into n by 2 minus 1. This is formula. இந்த ஃபார்முலா வந்து ஒரு டிஆர்பி ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால் இது நல்ல மனப்பாடம் வச்சுங்க, மெமரி பயிர் பண்ணிங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 14. If a 2 gram of a substance dissolved in 100 ml of the solvent, the bath length is 2 decimeter and the optical rotation is minus 5.3, then the specific rotation. The specific rotation is இன்னொரு ஃபார்முலா இருக்குது, that will be equal to alpha into L into C. அதாவது given compound உடைய specific rotation வந்து minus 5.2 degree, minus 0.2 degree. இதனுடைய length வந்து 2 decimeter and the concentration வந்து 2 gram in 100 ml. அந்த 2 gram in 100 ml ங்கிறது 0.02, C வந்து 0.02. இதை சப்ஸ்டிட் பண்ணால் minus 5.2 divided by 2 into 0.02, that will be equal to minus 130 degree. The correct answer is B. இது ஒரு ஃபார்முலா, ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்கு ஒரு ஃபார்முலா, ஆல்ஃபா டிவைட் பை எல் இன்டு சி. எல் வந்து பாத் லென்த், சி வந்து கான்சன்ட்ரேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 15. The specific rotation of 30 specific rotation plus 30 for a 3 grams of an enantiomers is dissolved in ethanol to make 100 ml of solution filled with 5 cm polarization tube. The observed rotation rate. Here it is a simple formula. Observed rotation will be equal to specific rotation into L into C. Specific rotation கொடுத்திருக்கு, L வந்து 70 degree. இதில் பாத் லென்த் வந்து 5 டெசிமீட்டரை அது வந்து எதாக மாற்றிக்கணும், டெசிமீட்டராக மாற்றிக்கணும். 0.5 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து 3/100, அப்போ 0.03. The angle will be equal to plus 105. This is the correct answer. The specific observed rotation will be equal to 1.05 degree. The correct answer is B. 16. A mixture of tartaric acids shows a specific rotation of 6.35 degree and a sample of plus tartaric acids show a specific rotation of 12.7 degree. The enantiomeric excess is, the enantiomeric excess க்கு ஃபார்முலா இருக்குது, the specific rotation of the mixture divided by the specific rotation of the pure sample. ரெண்டுமே கொடுத்துருக்கு into 100. The specific rotation of the mixture எவ்வளோ கொடுத்துருக்கு, 6.35 degree. The specific rotation of the pure sample is 12.7 degree. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் you will get 50%. The enantiomeric mixture is 50%. The correct answer is C. Question number 17. Find the DL configuration of the following compound. ஏற்கனவே சொல்லிக்கிறோம், நம்ம பாட்டம் கார்பனை பார்த்துக்கணும். இதுதான் பாட்டம் கார்பன். இதில் OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா D, OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா L. இப்போ முதல் காம்பவுண்டில் வந்து OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அது வந்து D. இங்கே OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அது வந்து L. இங்கே மூணாவது காம்பவுண்டில் லாஸ்ட் கார்பனில் OH வந்து என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அது D. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் D ரைஃபோஸ், L அரபினோஸ், D கேலட்டோஸ். அப்போ ஆன்சர் B இஸ் கரெக்ட். 18. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஃபாலோவிங். இப்போ இந்த ரெண்டு பார்த்த உடனே இந்த ரெண்டுமே மிரர் இமேஜ் இல்லை. ஏன்னாட்டா இங்கே OH இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே Cl இருக்குது, இங்கே Cl இருக்குது, இங்கே OHக்கு H இருக்கிறதுனால தே ஆர் நாட் மிரர் இமேஜஸ். அதே மாதிரி நாட் சூப்பர் இம்போசிபிள், இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் பொருந்தாது. அப்போ லெட் அஸ் கன்சிடர் நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். அதே சமயத்தில் எரண்டியோமஸ் இருந்ததுன்னா தட் இஸ் வி கால்ட் அஸ் டயஸ்டீரியோமஸ். அப்போ ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜ் இல்லாமல் இருந்து ஆனால் எரண்டியோமஸாக இருந்ததுன்னா தட் இஸ் வி கால்ட் அஸ் டயஸ்டீரியோமர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. 19. Which of the following shows optical activity? இந்த காம்பவுண்டு பாருங்கள், எந்த காம்பவுண்டில் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். முதல் காம்பவுண்டில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அதே மாதிரி காம்பவுண்ட் பிலையும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, காம்பவுண்ட் டிலையும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அதே சமயத்தில் இந்த காம்பவுண்ட் பிலையும் காம்பவுண்ட் டிலையும் ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டில் பல்கி குரூப் இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஆனால் இஃப் யூ கன்சிடர் காம்பவுண்ட் சி, there is no plane of symmetry and two bulky groups are present
Therefore, compound C is optically active. Compound A, B, D are having plane of symmetry, so they are optically inactive.